வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு பெறும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி, விசிகாவின் உண்மையான முகம். இந்த ரெண்டு செய்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு 72 வயது ஆகி போய்விட்டது. அவர்கிட்ட இருந்து இனிமே அதிகமாக எதிர்பார்க்க முடியாது அதிமுக இருக்கிறவங்க. ஆனால் விஜயிடம் இருக்கக்கூடிய கரிஷ்மாவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல, விஜயிடம் இருக்கக்கூடிய இளமையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல, விஜய் செய்கின்ற அரசியல் நுணுக்கங்களும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல, விஜய எதிர்கொள்கின்ற அளவுக்கு அவருக்கு உடம்புல தெம்பும் இல்ல. இன்னைக்கு அரசியல் கள நிலவரம் மாறி போயிருக்குது. அந்த கள நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி களத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்றாலும் கூட உடல்நிலை ஒத்துழைக்காது. எடப்பாடி பழனிசாமி கிட்ட இன்னைக்கு அதிகமா எதிர்பார்க்காதீங்க. அவருடைய வயதை வைத்து நீங்க பார்க்கும்போது அவர் ஓய்வு பெறுகின்ற நிலை வரைக்கும் வந்துட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஓய்வு பெற மாட்டார். இப்ப எடப்பாடி பழனிசாமியோட உடல்நிலையை அடிப்படையா வச்சு அவர் என்ன அரசியல் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே அறிக்கை அரசியல் வேண்டுமானால் பண்ணலாம். ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டியது யார் மாதிரி கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டாலின் மாதிரி இல்லையா, நம்முடைய கி வீரமணி மாதிரி, டாக்டர் ராமதாஸ் மாதிரி, சசிகலா மாதிரி, இந்த மாதிரி வெறுமனே அறிக்கை மட்டும் வெளியிட்டு விட்டு அது ஊடகத்துல செய்தியா வந்துட்டா நாமளும் விஜய்க்கு எதிராக களத்துல நிக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கலாம். ஆனால் களம் அது கிடையவே கிடையாது. அன்புமணி எப்படி களத்துக்கு போறாரு, அண்ணாமலை எப்படி களத்துக்கு போறாரு, உதயநிதி ஸ்டாலின் எப்படி கல்யாணத்துக்கு போறார், விஜய் அவர்கள் எப்படி கரூர் வருகின்றார். சோ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரே களத்துக்கு வருகின்றார். எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு உடல்நிலை இல்ல. ஓய்வு பெறுகின்ற மனுஷன் அவர்கிட்ட நீங்க அதிகமா எதிர்பார்க்கறீங்க. கட்சியை தூக்கி நிறுத்திடுவாரு, கள போராளியா வெளி வருவாரு அப்படிலாம் நீங்க எண்ணுகின்றீர்கள். வாங்க வெளியே, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அழைக்கின்றீர்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் அவர் 40 வருஷமா செஞ்சாரு. அந்த அரசியலை தாண்டி தன்னை அப்கிரேடு பண்ணிக்கல. அவர் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தாரு. அவர் மாவட்ட செயலாளராக இருந்து என்ன வேலை பார்த்தாரோ அந்த வேலை மட்டும்தான் அவருக்கு தெரியும். மாவட்ட செயலராக இருந்து எந்தெந்த இடத்துல யார் யாரை போடணும், எப்படி எப்படிதான் காய் நகர்த்தணும், தேர்தல் வேலை எப்படி செய்யணும் என்று அவரு கடந்த காலங்களில் 40 வருஷமா பண்ணாரோ அது மட்டும்தான் அவருக்கு வியூகமா தெரியுது. அதை தாண்டி புதுசா வியூகம் ஏதாவது வகுக்க வேண்டும் என்றாலும் கூட இருக்கிறவங்களும் காயலாங்கடைக்கு போக வேண்டியவங்க. அதனால அதிமுக எழுந்து வருவதற்கு இளைஞர்கள் தேவை, இளமையான தலைமை தேவை, களத்துல நிற்கக்கூடிய துணிவு வேண்டும். அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஓய்வு பெறுகின்ற நிலையில் இருக்கிற மனுஷங்கிட்ட போய் அதிகமா எதிர்பார்க்கின்றார்கள். லேட்டஸ்டா மகளிர் அணி ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தை எவ்வளவு எழுச்சியா நடத்தி இருக்கலாம். அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இல்ல, இவரே காசு கொடுத்து கூட டிவியில ஒரு 2 விளம்பரம் படுத்தி இருக்கலாம். கட்சி சுணக்கமா இருப்பத சுறுசுறுப்பு அப்படி பண்ணலாம். ஆனா டிவியில என்ன செய்தி வந்துச்சு தெரியுமா? ஏன்பா அதிமுகவுடைய மகளிர் அணி கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துக்கு பெரும்பான்மையான நிர்வாகிகள் வரல. ஆனா அதிமுகவினர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, மகளிர் அணி ஆலோசனை தான், ஆனா மாவட்ட அளவில் பதிவுல யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் வர சொன்னோம், மற்றவங்களாம் வர சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. அதிமுக மகளிர் அணியில நிறைய பேர் அதிமுக தொடர வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லை, அவங்களுக்கு ஆர்வம் இல்லாம போயிடுச்சு, அதனால ஆலோசனை கொடுத்துக்க வரல, மொத்தமாக ஒரு 400 பேர் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு செய்திகள்ல போடுறாங்க. அந்த அளவுக்கு அதிமுக இருக்கக்கூடிய மகளிர் அணிகள் ஆர்வம் இல்லாம போயிருக்காங்கன்ற செய்தி வருதுன்னா, அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கணும்? அவரு களத்தை நோக்கி வந்திருக்கணும். களத்தை நோக்கி வந்தா மட்டும்தான் கண்டிப்பா அதிமுகவை காப்பாற்ற முடியும். அதற்கு அவர் தயாரா இல்லை. அவரு பொதுச் செயலாளர், நான் ஜெயலலிதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். எப்படி ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் பால்கனியில இருந்துகிட்டு இரட்டை இலையை காட்டுவாங்களோ, தொண்டர்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்களோ, டாட்டா காட்டுவாங்களோ, அதே மாதிரி அரசியலை நம்ம எடப்பாடியும் செஞ்சுக்கிட்டு தஞ்சாவூர் மாவட்டமா 8ஆம் தேதி வாங்கப்பா அப்படின்னு எங்க தலைமை அலுவலகத்துல கூப்பிட்டு ஆலோசனை நடத்திக்கிட்டு அவங்க ஐடியா கொடுத்துக்கிட்டு ஏன்பா போய் கழக பணியை பாருங்கப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கின்ற ஆளா தான் இருக்கிறாங்க கண்டி எடப்பாடி பழனிசாமி. ஏண்டா நாம ஏன் தஞ்சாவூருக்கு போக கூடாது? ஏன்னா சி விஜயபாஸ்கர் சொல்றாரு, டெல்டா மாவட்டம் முழுவதுமே அதிமுக கோட்டையும் திமுக கோட்டையுமாக இருந்தது. தென் மாவட்டம் அதிமுக கோட்டையா இருந்தது. முக்குளத்தூர் படையானது முழுவதும் அதிமுக பக்கம் இருந்தது. ஆனா இன்னைக்கு தவேகா பக்கம் மொத்தமா கூட்டு போறோம் அப்படின்னு சி விஜயபாஸ்கர் சொல்றார். ரெண்டாவது, நேத்து மட்டுமே நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்,
பகுதி செயலாளர் என்று சொல்லிட்டு 500 பேருக்கு செயலாளர்களே போய் தமிழகவில் இணைந்து இருக்கின்றார்கள். மாவட்ட செயலாளர்கள் 4 பேர், முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர், முன்னாள் எம்எல்ஏக்கள் 9 பேர். இப்படி அதிமுக அடிநாதமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் டெல்டாவிலிருந்து நகர்கின்ற இந்த நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் தஞ்சாவூர் மாவட்டமா நானே வரேன் போங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் யாரெல்லாம் கட்சி நிர்வாகி இருக்காங்களோ அவங்கெல்லாம் கூப்பிடு, என்னன்னு கேட்போம். கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் கட்சி எப்படி கட்டமைக்கலாம் என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்னசில இருந்து பெருசு வரைக்கும் என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணுவது என்பதை பற்றி களத்துல நின்று அங்க ஆலோசனை வழங்கி விட்டு அங்க ஏதாவது அணி மாறியவர்கள் பிறகு அங்க ஆட்களை போடணுமா அப்படின்னா உடனடியாக அங்கேயே நியமித்து விட்டு அப்புறம் என்னென்ன போராட்டத்தை இந்த தவேக அரசாங்கத்துக்கு எதிராக கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நானே முதல் போராட்டத்தை தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு தஞ்சாவூர்ல ஒரு போராட்டத்தை தொடங்கி வச்சுட்டு அது தீ போல பரவட்டும் என்று சொல்லி பேசிவிட்டு அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டம் என்று ஒவ்வொரு மாவட்டமா போக வேண்டிய எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா போக மாட்டார். அவர் தான் சொல்றாரு போறவங்க எல்லாம் துரோகியம், அதனால தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்கின்றார்களாம். அதாவது பூனை கண்ணை மூடிச்சுன்னா பூலோகம் இருண்டு போச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சி விஜயபாஸ்கருக்கு ஆவாதம் எவனோ ஒருத்தன் புதுக்கோட்டையில் இருப்பான். சி விஜயபாஸ்கர் இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு இடம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவன் கண்டிப்பா புதுக்கோட்டையில் ஒருத்தன் இருப்பான். அதனால சி விஜயபாஸ்கர் போன பிறகு அவன் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவான். பத்தியா துரோகிகள்லாம் பாத்தீங்கன்னா கட்சி விட்டு போனதுனால அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க பாருங்க. அப்படின்னு தனக்குள்ளே சமரசம் பண்ணிக்கிட்டு அதிமுக தலைமை அலுவலகத்தை உட்காந்துக்கிட்டு கருத்து கேட்டுக்கிட்டு கட்சியை வழிநடத்தலாம் என்று பார்க்கின்றார். ஏங்க நம்ம ஸ்டாலின் மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. ஸ்டாலினுக்கு மகன் இருக்கின்றான், களத்துக்கு போறான், கல்யாணத்துக்கு போறான். தோத்து 54 நாள் ஆச்சு. இந்த 54 நாள்ல எத்தனை கல்யாணத்துக்கு ஸ்டாலினும் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் போயிருக்காங்க. இந்த 54 நாள்ல 2 திரைத்துறையை சார்ந்த ஆளுமைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். துபாயிலிருந்து வந்தா உதயநிதி ஸ்டாலின், நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு இரங்கல் மட்டும் தெரிவிச்சுட்டு சேலத்தில் உட்காந்துக்கிட்டார். ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓய்வு பெற வேண்டும், இல்லையா கி வீரமணி, ராமதாஸ், சசிகலா போன்று நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெறும் அறிக்கை மட்டும் விட்டு அறிக்கை அரசியல் மட்டும் பண்ணலாம். களத்துக்கு அவரால் வர முடியாது. அதுக்கான மனநிலையும் அவர் தயாரா இல்லை. அதிமுக தலைமை தான் எல்லாமும், எம்ஜிஆர் இருந்தாலும் ஜெயலலிதா இருந்தாலும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் பொதுச் செயலாளர், நான் தலைமை அலுவலகத்தில் உட்காந்துருப்பேன், நான் கை காட்டுவேன், நீ வேலை பார்க்கணும். எப்படி திமுக ஆட்சியில் 5 வருஷம் சும்மா இருந்தானோ அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்க அதிமுக தலைமை அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு சும்மா இருந்துட்டு அவ்வப்போது எக்ஸ்தலத்தில் ஒரு அறிக்கையை போட்டுட்டு அது டிவியில் பார்த்தீங்கன்னா சில மணி நேரம் இல்லை சில நொடிகள் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் போட்டு அப்படியே போயிடுவாங்க. நானும் ஸ்டாலினுக்கு இணையா, உதயநிதி ஸ்டாலினுக்கு இணையா, விஜய்க்கு எதிராக, அண்ணாமலைக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டேன் அப்படின்னு சமரசம் செஞ்சுட்டு போயிடுறாரு. இதெல்லாம் அதிமுக வளர்ப்பதற்கான கிடையாதுங்க. இந்த முறையே பார்த்தீங்கன்னா தவறுங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி ஓய்வு பெற்றால் நல்லது என்று நினைக்கின்றேன். அதிமுக 2.0 அதிகார போட்டி இருக்கக்கூடாது முதல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலைமைக்கு எதிராக போர்க்கொடி இருக்கக்கூடாதுங்க. மூன்றாவது ஆட்சி பிடிக்க வேண்டும் என்றால் களத்துக்கு வந்தங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியில முடியும்னு கேட்டீங்கன்னா முடியாதுன்னு தான் நினைக்கிறேங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தவேக அரசாங்கம் எத்தனையோ ஒரு வாய்ப்புகளை வாரி வழங்கிச்சு. போராட்ட களத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. வெறுமனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போராடுறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் ஆக்சுவலா போராடி இருக்க வேண்டும். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக என்ன பண்ணிச்சு, இப்ப ஏன் நீ தவேக எதிராக போராடுற? தவேகாவை நீங்களும் ஒண்ணுதான்டா, நாங்க சட்டம் ஒழுங்கு சிறப்பா காப்பாற்றணும்டா, எங்களுக்கு இருக்கின்ற கிரெடிட் உனக்கு இருக்கா அப்படின்னு திமுகவையும் அட்டாக் பண்ணிட்டு தவேகாவும் அட்டாக் பண்ணிட்டு களத்துக்கு வர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி எங்க உட்காந்துருக்காரு? தலைமை அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு அறிக்கை விடுறாரு. அதனால ஓய்வு பெறுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுகவினர் அதிகம் எதிர்பார்க்காதீங்க. அவரால் முடியாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அப்படியே ஒரு களத்துக்கு போராடுகின்றவராக இருந்தா இந்த 9 வருஷத்துல அவர் போராடி இருப்பார். ஜெயலலிதா இறந்த பிறகு எந்த இடத்துலையும் சரி அதிகமா களத்துக்கே வரல. தேர்தல் நெருக்கத்துல ஒரு வேன் எடுத்துக்கின்னு சுற்றுப்பயணம் செஞ்சா போதும், அவ்வளவுதான் அரசியல் நினைக்கிறாங்க. ஏன்னா ஜெயலலிதா அதை தான் பண்ணாங்க, அதை தாண்டி எதுவும் பண்ணல. ஆனா ஜெயலலிதா கரிஸ்மேட்டிக் லீடர், வெற்றியை பலமுறை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால காலாளிட்ட வேலையை கட்சிக்காரன் கையால செஞ்சான், தலையால செஞ்சான். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அவரு தான் செய்யணும். அவரு காலாலேயோ கையாலோ தலையாலோ வேலையிட்டா எவனும் செய்ய மாட்டான்.
ஒப்புக்கு போராட்டம் என்று ஒரு போட்டோ எடுத்து போட்டு போவான், அவ்வளவுதான். ஆனால் தேர்தல்னு வந்தா ஜெயலலிதா கிட்ட வேலை பார்த்த மாதிரி நம்ம எடப்பாடி கிட்ட எவனும் வேலை பார்க்க மாட்டான். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு முறை நம்ம எடப்பாடி பழனிசாமி ஓய்வு பெறுகின்ற நிலையில் இருக்கின்றார். அவர்கிட்ட எதுவும் அதிகமா எதிர்பார்க்காதீங்க. அதிமுக அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்க கருத்தை சொல்லுங்க. மீண்டும் எழுந்து வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு வரணும், இதுவும் சரிதானான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் விசிகாவினுடைய உண்மையான முகம் வன்னியரசு இருக்கார்ல, வன்னியரசு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, என்னையா தமிழ் சமூகத்துல 90% தலித்துகள் தான் கைதாகுகின்றார்கள், எங்க பரம்பரை என்ன குற்ற பரம்பரையா, தலித்துகளே குற்றவாளிகளா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா இந்த போட்டோ பாருங்க, 14 வயது சிறுமி இயற்கை உபாதை கழிப்பதற்காக போயிருக்காங்க. 2 பேரு கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. இதை பற்றி ஊடகம் பேசிச்சா, இவனுங்களை கைது பண்ணிட்டாங்க, போக்சோ சட்டத்துல போட்டாங்க. ஆனா இதை பற்றி எவனும் பேசவே இல்லை. இந்த போட்டோ பாருங்க, இந்த போட்டோ வந்து ஒரு வீடியோல இருந்து எடுக்கப்பட்டது தான். அந்த வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதுமே வந்து செமையா வைரல் ஆயிட்டு. எப்படி வைரல் ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரியும், மயிலாடுதுறையில ஒரு 16 வயசு பெண்ணும் ஒரு 20 வயசு இளைஞனும் தூக்கு மாட்டி செத்துட்டாங்க. அது தற்கொலை. ஆனா திருமாவளவன் போன் பண்ணி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலரை அழைத்து இந்த வழக்கை எப்படியாவது வந்து ஆணவ படுகொலையா மாத்தலாமா, இல்ல கொலையா மாத்தலாமா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிணத்தை வச்சு எப்படி அரசியல் பண்றது, எப்படி ஆணவ படுகொலை என்று திரிச்சு நம்ம ஒடுக்குறாங்க அப்புறம் அடக்குறாங்க அப்படின்னு வன்னியர்களுக்கு எதிராக அரசியல் பண்ணலாம். இதுதான் வந்து திருமாவளவன் அவர்கள் நேற்று போன்ல பேசுறாரு. கூட இருக்கிறவங்க, அண்ணா இது வந்து தற்கொலை தான் என்று போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துச்சுனே, 2வது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உடம்பு முழுவதும் ஆராய்கின்ற போது எந்த காயங்களும் இல்லைனே, அதனால இது முழுக்க முழுக்க தற்கொலை தான் என்று சொல்லிட்டாங்கன்னு, இதை என்னென்ன பண்ணலாம் அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடலை பாதுகாக்க வைக்க சொல்லலாமா, இல்ல மறு கூராய்வு செய்ய சொல்லலாமா அப்படின்னு வந்து இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது பொழுது. ஆணவ படுகொலை என்று சொன்னோம், அதுக்கு வழி இல்லாம போச்சு. அதனால இந்த அரசியலாக மாற்ற முடியாது, கூட்டணியில நம்ம இருக்கிறோம், என்ன பண்றது அப்படின்னு நான் சொல்றது அத்தனையும் போன்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்கப்பா. ஆட பாவீங்களே, அந்த பொண்ணுக்கு 13 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் காதல் டார்ச்சர் கொடுத்து கடைசியில இந்த பாரு இவன் அவன் இந்த கஞ்சா குடிச்ச பாவி அந்த பொண்ணை என்னென்ன பண்ண முடியும் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில இவன் கஞ்சா வழக்கில் போவான். 16 வயசு பொண்ணை சீரழிச்சுட்டான், போக்சோ வழக்கில் போவான்னு நினைச்சுக்கிட்டு கேஸுக்கு பயந்துகிட்டு இவனும் அந்த பொண்ணும் தற்கொலை பண்ணிச்சுடா. இதான் கலை யதார்த்தம் என்று அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த பொண்ணை இவன் சீரழிப்பதை அவங்க பெற்றோர் பார்த்துட்டாங்க, புகார் அளிச்சிருக்காங்க இவன் மீது வந்து மைனர் பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. நாளைக்கு போக்சோ வழக்கு பாயும் என்பதனால தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தெரியல, இந்த பிணத்தை வச்சு எப்படி அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து போன்ல பேச, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்ற நிலை வந்த பிறகு வழக்கறிஞர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, போஸ்ட்மார்டம் பண்ண சொல்லுங்க, மொத்த வீடியோகிராஃப் பண்ண சொல்லுங்க, அப்புறம் உடல் உறுப்புகளை தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்ப சொல்லுங்க, இதெல்லாம் வந்து போயிட்டு வர்றதுக்குள்ள இது ஆணவ படுகொலை தான் என்று சொல்லி நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு. மொத்தத்துல இது ஆணவ படுகொலை தான் என்று ஒரு அரசியல் செய்து போராட்டம் செய்து ஒடுக்குறாங்க அடக்குறாங்க என்று சொல்லி அனுதாபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த பகுதியில் கட்சி வளர்க்க முடியுமா, இல்ல நம்ம சாதியினுடைய கையை ஓங்க வைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கின்ற கேவலமான அரசியலை திருமாவளவன் பண்றார். நாமெல்லாம் அடிக்கடி சுட்டி காட்டுவோம். ஏன்னா தலித்துகள் என்ற போர்வையில அம்பேத்கர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவெல்லாம் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்கிறோம், சமத்துவத்தை பெருக்குகின்றோம், காதல் திருமணம் என்று சொல்லுகின்ற போது அது இயல்பா வர மாதிரி தெரியல, முழுக்க முழுக்க நாடக காதல் மாதிரி இருக்குது. ஏன்னா அம்பேத்கர் சிலை வந்து இருக்குது, அதுக்கு முன்னாடி போய் ஒரு இளைஞர் நின்றுகிட்டு சபதம் ஏற்றது என் கண் முன்னாடி இன்னும் கூட இருக்குது. மோலியார் பெண்ணை முத்தம் கொடுப்போம், கவுண்டனை வெட்டுவோம், வன்னியர் பெண்ணை கட்டுவோம், இப்படி சபதம் ஏற்ற காட்சிகளா இருக்கு. இவங்க ஏதோ ஒரு திட்டமிட்டு இந்த வேலையை பார்க்கறது நல்லா தெரியுதா இல்லைங்களா? ஒரு தலைவன் இறந்து போன படத்தை வச்சு எப்படி ஜாதி அரசியல் பண்ணலாம் என்று நினைக்கின்றான். இன்னொரு தலைவனை பாருங்களேன், மேகதாதனைய தடுப்போம், காவிரியை காப்போம் சொல்லிவிட்டு பிலிகுண்டில் இருந்து பூம்புகார் வரைக்கும் நடைப்பயணம் போறான். இதுல எந்த தலைவன் நல்லவன்றது நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சாதி அரசியலே வந்து நம்முடைய அரசியல் வளர்ச்சிக்கு பயன்படும் என்பதனால எங்க பிரச்சனை என்றாலும் சரி அந்த இடத்துல போய் ஆறுதல் சொல்வது. தப்பே தலித்துகள் பண்ணியிருந்தா கூட
அதை மூடி மறைப்பதற்காக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரே போய் நேரடியா வந்து விசாரித்து உதவி பண்ற முறையில ஏன்பா அந்த இடத்துல அந்த கேஸை கொடு இந்த கேஸை கொடு அப்படின்னு தவறான வழிகாட்டுதலை செஞ்சுட்டு வந்துடுறாரு. அப்படிதான் 16 வயசு பொண்ணு தூக்குமாடி செத்து போச்சு. அவங்க அப்பா திட்டமிட்டு கொண்டுட்டாங்க சொல்லிவிட்டு அவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. SC/ST ஆக்ட்ல. என்ன கொடுமை! அவரால் ரொம்ப தூரம் நடக்க விட முடியாதா? 2வது சுகர் பேஷண்டா. இத்தனைக்கும் அந்த பெண்ணுடைய தாய் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியா. அவங்களும் எந்த வேலைக்கும் போக முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பத்தை 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிற அடிப்படையை வச்சு செதைச்சே விட்டாங்க. அந்த மாற்றுத்திறனாளியுடைய தாய்க்கு இப்ப யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? ஸோ திருமாவளவன் தான் அடிக்கடி சொல்லுவார், விடுதலை சிறுத்தைகளை என்றால் ஒரு 10 வழக்குகள் இருக்கணும். அந்த வழக்கால் என்ன பண்ணிட முடியும்? அவன் என்ன பண்ணுவான்? பஸ்ஸை உடைச்சேன்னு கேஸ் போடுவான், கல் எறிஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான், அடிச்சேன்னு சொல்லிட்டு வழக்கு போடுவான். அது எத்தனை நாளைக்கு நிற்கும்? நாம ஏதாவது கூட்டணி உள்ள சேர்ந்துக்கிட்டோம்னா, ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த வழக்கில் ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம். அதனால விசிக என்றாலே அதனுடைய தொண்டர்கள் மீது 10 வழக்கு இருக்கணும்பா அப்படின்னு சொன்னவர் தான். ஆனா இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் வந்து தமிழகத்தில் கைது பண்ணுகின்ற 90% இளைஞர்கள் தலிதாவே இருக்கிறாங்களே, சாதி ரீதியா ஒடுக்குறாங்களா? நாங்க மட்டும்தான் குற்ற பரம்பரையா அப்படின்னு சொன்ன நியாயமா இருக்குமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் விசிக சாதி ஒழிப்பதுக்காக வரல. சாதியை வந்து பாத்தீங்கன்னா வளர்த்து நான் தான் இனிமே எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுவேன், எனக்கு கீழே தான் நீங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நவீன ஒடுக்குமுறையை கையில் எடுக்கின்றார்கள். அதற்காக பயன்படுத்துவது SC/ST ஆக்ட். 2வது ஆணவ படுகொலை என்ற ஒரு போராட்டம். பின அரசியலை செய்யும் இவர்களை எல்லாம் யார் சொல்லி திருத்த முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? அந்த ஊர்லயே 10-15 குடும்பங்கள் தான் வன்னியர்கள் இருக்கின்றார்களாம். ஸோ அவங்க வந்து தலித்துகளை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எந்த பொண்ணு தூக்குமாடி செத்து போச்சோ அந்த வீட்டை அடிச்சு உடைச்சி நுறுக்கி நாசமாக்கி இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் கேட்பாரற்று அனாதையாக சிறையில் இருக்கின்றார் அந்த பெண்ணுடைய தந்தையார். யார் உதவி பண்ண போறாங்க? அந்த தந்தையாரை பொறுத்த வரைக்கும் வன்னியர் வகுப்பை சார்ந்தவர். ராமதாசும் அன்புமணி ராமதாஸ் தான் போனோம். அவங்க மேகதாதனை காப்பாற்றுறதுக்கு போயிருக்காங்க. ஆனால் திருமாவளவன் சாதியை காப்பாற்றுறதுக்கும் சாதி ஆட்களை காப்பாற்றுறதுக்கும் அவன் செஞ்ச தப்புக்கு முட்டு கொடுப்பதுக்கும் முன்னணியில் நிற்கின்றார். அப்போ யார் பாதிப்படைவாங்க? அதனால இங்க சாதிய இம்பேலன்ஸ் வரப்போகுது. அதனால பிரச்சனை தான் வரப்போகுது. திருமாவளவன் பின அரசியலை விட்டு சாதி அரசியலை விட்டு ஆணவ படுகொலை என்ற பொய் புகாரெல்லாம் விட்டுட்டு SC/ST ஆக்டை தூக்கி எறி சொல்லிட்டு எல்லாரும் தமிழர்கள் என்ற போரில் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இந்த தமிழ் சமூகம் அமைதியா இருக்கும். இல்லை என்றால் இறந்து போன பிணத்துக்கு கூட கை கால் முளைச்சு திருமாவளவன் பின்னாடி வந்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சு விடும். அது ஆபத்தா முடியும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நன்றிங்க.